பாவ நிவாரணம். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள். அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோட 1/5 அதிகமாய் கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன். அதை கேட்டு வாங்குகிறதற்கு இனத்தான் ஒருவனும் இல்லாதிருந்தால் அப்பொழுது அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி ஆட்டுக்கடா செலுத்தப்படுவதுமல்லாமல் கர்த்தருக்கு அந்த அபராதம் செலுத்தப்பட்டு அது ஆசாரியனை சேர வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொண்டு வருகிற எல்லா பரிசுத்தமான படைப்பும் அவனுடையதாயிருக்கும். ஒவ்வொருவரும் படைக்கும் பரிசுத்தமான வஸ்துக்கள் அவனுடையதாயிருக்கும். ஒருவன் ஆசாரியனுக்கு கொடுக்கிறது எதுவும் அவனுக்கே உரியது என்று சொல் என்றார். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவர் பாவம் செய்யும் போது அவர் கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றவாளியாய் இருக்கிறார். அவர் கர்த்தருடைய கட்டளையை மீறுகிறார். அவர் மனுஷருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார். பாவம் செய்து குற்றவாளியானவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குற்றவாளியானவன் தன்னுடைய பாவத்தை கர்த்தரிடத்திலும் அறிக்கை செய்ய வேண்டும். தான் யாருக்கு விரோதமாக பாவம் செய்தானோ அவனிடத்திலும் அறிக்கை செய்ய வேண்டும். தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக வரும் நிந்தையையும் அவமானத்தையும் அவன் தன் மீது சுமத்தி கொள்ள ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள் என்று சொல்லுகிறார். குற்றம் செய்தவன் தனக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி ஆட்டுக்கடாவை பாவ நிவாரண பலியாக செலுத்த வேண்டும். குற்றம் செய்தவன் தனக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி ஆட்டுக்கடா செலுத்தப்படுவதும் அல்லாமல் கர்த்தருக்கு அந்த அவதாரம் செலுத்தப்பட்டு அது ஆசாரியனை சேர வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். பாவம் செய்து குற்றவாளியானவன் கர்த்தருடைய கட்டளையை மீறுகிறான். ஆகையினால் அவன் தன்னுடைய குற்றத்தின் நிமித்தமாக கர்த்தருக்கு அவதாரம் செலுத்த வேண்டும். குற்றம் செய்தவன் மனுஷனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறான். அவனுடைய பாவத்தினால் மனுஷனுக்கு சேதமும் நஷ்டமும் ஏற்பட்டிருக்கிறது. குற்றம் செய்தவன் அந்த நஷ்டத்திற்கு ஈடு செய்ய வேண்டும். பாவம் செய்தவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். தன்னுடைய பாவத்திற்கு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் தன்னுடைய பாவத்தை மன்னிப்பார் என்று அவருடைய மன்னிப்பின் கிருபையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இதோடு தனக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி ஆட்டுக்கடாவை பாவ நிவாரண பலியாக செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு அந்த அவதாரம் செலுத்தப்பட வேண்டும். இது போக தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோட 1/5 அதிகமாய் கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். தான் குற்றம் செய்தவனுக்கு அபராதத்தின் முதலோட 1/5 அதிகமாய் கூட்டி அவனுக்கு செலுத்தவில்லை என்றால் அவன் பாவ நிவாரண பலியாக செலுத்திய ஆட்டுக்குட்டியை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அவனுக்கு பாவ நிவர்த்தி ஏற்படாது. குற்றம் செய்தவன் தன்னுடைய பாவத்திற்காக மனம் திரும்பி அதை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வதோடு அவன் மனுஷரிடத்திலும் ஒப்புரவாக வேண்டும். குற்றம் செய்தவன் அபராதத்தின் முதலோட 1/5 அதிகமாய் கூட்டி செலுத்துவதை அவன் யாருக்கு விரோதமாக குற்றம் செய்தானோ அவன் குற்றம் செய்தவனிடத்தில் கேட்டு வாங்க வேண்டும். அல்லது அவனுக்கு பதிலாக அவனுடைய இனத்தான் ஒருவன் அதை கேட்டு வாங்க வேண்டும். அதை கேட்டு வாங்குகிறதற்கு இனத்தான் ஒருவன் இல்லாதிருந்தால் அது ஆசாரியனை சேர வேண்டும். குற்றம் செய்தவன் கர்த்தருடைய கட்டளையை மீறி குற்றம் செய்திருக்கிறான். ஆகையினால் அவன் கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும். அவன் மனுஷனுக்கு விரோதமாக குற்றம் செய்திருக்கிறான். ஆகையினால் குற்றம் செய்தவன் யாருக்கு விரோதமாக குற்றம் செய்தானோ அவனோடும் ஒப்புரவாக வேண்டும். குற்றம் செய்தவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் போது அவனுடைய மனச்சாட்சியும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒப்புரவாகுதலின் பிரமாணத்தை பற்றிய விவரம் வருமாறு: ஒரு புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானால் அவர்கள்
தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள். அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோட 1/5 அதிகமாய் கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன். அபராதத்தை கேட்டு வாங்குகிறதற்கு இனத்தான் ஒருவனும் இல்லாதிருந்தால் அப்பொழுது அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கர்த்தருக்கு அந்த அபராதம் செலுத்தப்பட்டு அது ஆசாரியனை சேர வேண்டும். பாவ நிவர்த்தி செய்யும்படி ஆட்டுக்கடா செலுத்தப்பட வேண்டும், அது ஆசாரியனை சேர வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொண்டு வருகிற எல்லா பரிசுத்தமான படைப்பும் ஆசாரியனுடையதாய் இருக்கும். ஒவ்வொருவரும் படைக்கும் பரிசுத்தமான வஸ்துக்கள் ஆசாரியனுடையதாய் இருக்கும். ஒருவன் ஆசாரியனுக்கு கொடுக்கிறது எதுவும் அவனுக்கே உரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியனுக்கு கொடுக்கிறது எதுவும் அவனுக்கே உரியது என்பது கர்த்தருடைய பொதுவான பிரமாணம். பரிசுத்தமான படைப்பு என்பது போஜன பலிகள், பலிகளில் ஒரு சில பகுதிகள் ஆகிய பரிசுத்தமான வஸ்துக்களை குறிக்கும். பரிசுத்தமான வஸ்துக்கள் என்பது விசேஷித்த பொருத்தனையின் பிரகாரம் தேவனிடத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட வஸ்துக்கள் ஆகும். பரிசுத்தமான படைப்பின் பிரமாணத்தை பற்றிய விவரம் வருமாறு: இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொண்டு வருகிற எல்லா பரிசுத்தமான படைப்பும் ஆசாரியனுடையதாய் இருக்கும். ஒவ்வொருவரும் படைக்கும் பரிசுத்தமான வஸ்துக்கள் ஆசாரியனுடையதாய் இருக்கும். ஒருவன் ஆசாரியனுக்கு கொடுக்கிறது எதுவும் அவனுக்கே உரியது.